Hey guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட 30th செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நேற்று நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான் இன்றைக்குமே மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ என்னோட அனாலிசிஸை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராஃபிட் சைடில் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால லாஸ் ஆகிருந்துருக்கலாம், பட் ஆனால் ரெக்கவரபிள் லாஸ் தான் சொல்ல போனால். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது மாதிரி ப்ரீவியஸாக நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த இந்த பையிங் டெயில் ஏரியாவை நான் மறுபடியும் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பையிங் டெயில் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மண்டே மார்க்கெட்லேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த டிப்ல இருந்தே ஒரு பை ஆஃப் நடந்தது. நான் சொல்லியிருந்தேன் இந்த பையிங் டெயில் வந்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்துட்டு அட்லீஸ்ட் 50-50 ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பையிங் டெயில் பிரேக் ஆனிச்சுன்னா இந்த பிஓசி வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த பையிங் டெயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான பை ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா சி பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஐபி உடஞ்சி 70% ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்துருக்கணும். பட் இந்த பையிங் டெயில் இங்கே இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 50%லேயே மறுபடியும் புஷ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சி பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த புஷ் கொடுத்து டி பீரியட்ல ஆல்மோஸ்ட் ஐபிக்குள்ளேயே போயிடுச்சு. பட் ஸ்டில் மார்க்கெட் முடியும் போது ஆல்மோஸ்ட் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது கம்ப்ளீட், அதாவது இந்த ஐபியோட ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இப்போதைக்கு கணக்கு. ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து கரெக்டாக நேத்தியோட பிஓசி கிட்ட தான் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ ஓப்பன் ஆன அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இங்கே ஒரு பையிங் இனிஷியேஷன் போட்டு இவ்வளோ தூரம் போனுச்சு. பட் ஆனால் அது போக முடியல, சஸ்டெயின் ஆகலை. ஸோ பையிங் இனிஷியேஷனில் அக்ரெசிவாக இந்த வேல்யூ ஏரியா ஹை வரைக்கும் ட்ரேட் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் தான் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அடுத்த ட்ரேடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி பீரியட்ல நான் வந்துட்டு ஒரு புட் ஆப்ஷன் வாங்கிட்டேன். அந்த புட் ஆப்ஷன் வந்துட்டு இது வரைக்குமே ஹோல்ட் பண்ணி நான் வச்சிருந்தேன். ஸோ என்னோட லாஸ் வந்து ரெக்கவர் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன்ஸ் எந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதனால நம்ம இந்த பிஓசி மார்க் பண்ணிக்கலாம், இந்த வேல்யூ ஏரியா லோ மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே இருக்க வேல்யூ ஏரியா ஹை மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக இங்கே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஓசிக்கு மேலே ஒரு 38K பை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இனிஷியேட் ஆனிச்சு. இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் 20 பாயிண்ட்ஸ் கொடுத்தான். பட் புக் பண்ணியிருந்தவங்க தே வில் பி ஆன் தே ப்ராஃபிட் சைட். பட் ஆனால் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் நான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பை பண்ணிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு வச்சிருந்தேன். அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்த பை வந்து சூப்பராக அப்சர்வ் ஆகிட்டு ஒரு பாசிவ் செல்லிங். ஸோ இந்த செல்லிங் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப வாலட்டைலாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது போன செகண்டுக்கு கீழே வந்துச்சு. ஓகேங்களா, முன்னாடியே கெஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிருந்தவங்களுக்கு தே வில் பி ஆன் தே ப்ராஃபிட் சைட். ஆனால் இது எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. நான் வெயிட் பண்ணேன் இந்த பை இனிஷியேட்னா இங்கேருந்து பை இனிஷியேட் ஆயிருக்குன்னா இங்கேருந்து ஒரு ரீட்டஸ் கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுக்கான வெயிட்டிங் எனக்கு இருந்தது. வேல்யூ ஏரியா ஹை தான் டார்கெட் போட்டு வச்சிருந்தேன். பட் ஆப்வியஸாக அது நடக்கல. அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் செல். ஸோ அதனால அந்த கால் ஆப்ஷன் நம்ம வந்து ஆப்வியஸாக எக்ஸிட் ஆயிருந்துருக்கணும். ஸோ வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலேயே வந்து ஒரு சூப்பரான செல் இனிஷியேஷன் நடந்துருக்கு. ஸோ வென் எவர் மார்க்கெட் கம்ஸ் டு தட் ஏரியா மறுபடியும் ஒரு செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா லோவில். ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியா லோவில் வந்துட்டு ஒரு பை இனிஷியேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணியிருக்க தேவையே இல்லை. ஏன்னா இங்கே பியூரா செல் இனிஷியேட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அக்ரெசிவாக போகிறவங்க இந்த கேண்டலுக்கு கீழே போயிருக்கலாம், இல்லை ரீட்டஸ் கொடுத்துட்டு போகிறவங்க இந்த கேண்டலுக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். எக்ஸாக்டாக விவேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு செல் இனிஷியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கீழே வந்து ஒரு பையிங் டெயில் இருக்குது. அதுவுமே நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஆப்வியஸாக வேல்யூ ஏரியா லோ விட்டு மார்க்கெட் வெளியே வருது அப்படின்னா எது வரைக்கும் போகும்? இந்த பையிங் டெயில் வரைக்கும் போகும். இந்த பையிங் டெயிலில் கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க டெல்டாவோட வேல்யூ மட்டும் பாருங்க 132K டெல்டா. ஓகேங்களா, வித் ப்ரைஸ் கேப், அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் ப்ரைஸ் கேப்போட வந்துருக்கு. இதை இந்த 5 மினிட் கேண்டில் பார்த்துட்டா இது க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருந்திருக்கும். அதுவே நம்ம கொஞ்சம் 7 மினிட்லையோ இல்லை 15 மினிட்லையோ நம்ம போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் அப்சார்ப்ஷன் கேண்டில். அதாவது அவ்வளோ டெல்டா போட்டுமே மார்க்கெட்டால் அந்த ஏரியாவை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நல்லா பாருங்க, 132K டெல்டா போட்டுமே மார்க்கெட் வந்துட்டு அந்த ஏரியாவில் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த செல்லர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பையர்ஸ். ஸோ மார்க்கெட் மைக்ரோ ஸ்ட்ரக்சரை படிச்சிருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். ஸோ இது லிமிட் பையர்ஸ். இந்த லிமிட் பையர்ஸ் ஆப்வியஸாக இந்த பையிங் டெயிலில் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது சூப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு பை போயிருக்கவங்க ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலுக்கு கீழே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வேல்யூ ஏரியா ஹை, ஆனால் அது ரொம்ப கம்மி. ஓகேங்களா, செகண்ட் டார்கெட் இந்த பிஓசி. ஆனால் இந்த பிஓசி வரைக்கும் போக முடியல. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு செல் இனிஷியேட் ஆயிருந்திருக்கு. ஸோ அந்த செல் இனிஷியேட்டோட ஹை வரைக்கும் நம்ம போட்டுருந்துருக்கோம். இங்கேயுமே பாருங்க ஒரு பாசிவ் செல் தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்துமே அந்த ஏரியாக்கு மேலே புஷ் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையிங் அப்சர்வ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கலாம். வெயிட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் உங்களுக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு, அங்கேயாவது புக் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கலாம். இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பீரியங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செம்ம வாலடைலாக இருந்தது. ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் 2 ட்ரேட்ஸ் ரொம்பவே போதும். அப்படி அந்த 2 ட்ரேடை வந்துட்டு நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ண முடியலன்னா இன்னைக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்துருக்கும். ஏன்னா இன்னைக்கு ப்ரீமியம் டிகேவும் ஹெவியாக அடிச்சது, மார்க்கெட் டபுள் சைடும் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே ஆப்ஷன்ஸ் நல்லாவே டிகே ஆக ஆரம்பிச்சது. இப்போ போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நான் என்னோட ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த இடத்துல போட்டேன். இங்கேருந்து வேல்யூ ஏரியா ஹை வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் லாஸ் புக் பண்ணிட்டேன். செகண்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ளோஸ்ல நான் எடுத்துட்டேன். இந்த கேண்டில் க்ளோஸ்ல வேல்யூ ஏரியா லோ வரைக்கும் தான் டார்கெட் போட்டிருந்தேன். 20 பாயிண்ட்ஸ் மேலே போன 20 பாயிண்ட்ஸ் எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல தான் நான் நின்றுருக்கேன். ஸோ வந்துட்டு
எனக்கு மறுபடியும் இந்த ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் கிடைச்சது. பட் டிசிப்ளின் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் மட்டும் தான், சிம்பிள். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பையிங் டெயில், இந்த இடத்துல பையிங் செல்லிங் அப்சர்வேஷன் நடந்தது. ஸோ இந்த இடத்துல பை போனவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மறுபடியும் இந்த பையிங் டெயில் ரியாக்ட் ஆனிச்சு. இந்த செல்லர்ஸ் ஜோன் நல்லாவே சூப்பராக ரியாக்ட் ஆனிச்சு. ஸோ வேல்யூ ஏரியா வேல்யூ ஏரியா லோவில் செல்லர்ஸ் உட்காந்துருக்காங்க, பையிங் டெயிலில் பையர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃபார் அனாலிசிஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் டூ காண்டாக்ட் மீ. ரொம்ப மினிமல் சார்ஜஸ் தான் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். தேங்க்யூ.